Hello friends, welcome to Asathal Samayal. இன்னைக்கு அசத்தல் சமையல்ல நம்ம ஒரு வெஜிடபிள் கர்ட் குருமா எப்படி செய்யறதுங்க தான் பார்க்க போறோம். இத வந்து தயிர் காய்கறி எல்லாம் சேர்த்து நம்ம செய்ய போறோம். இது வந்து ஒரு சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் இதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும் சைட் டிஷ்ஷா. இப்போ இத எப்படி செய்யறதுங்க வாங்க பார்த்துடலாம். இப்போ இந்த கர்ட் குருமா செய்யறதுக்கு முதல்ல நம்ம அரைக்க தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். இங்கே வந்து தேங்காய் ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். இது வந்து ஒரு 1/4 முடி அளவுக்கு தேங்காய் இருக்கும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை, அதாவது உடச்ச கடலை அதை எடுத்து வச்சுருக்கேன். கசகசா வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா, நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதிகமாக கம்மியாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துருக்கேன். ஒரு 7-8 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் சேர்த்துடுறேன். அது கூட முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை, கசகசா, சோம்பு, அதோட பச்சை மிளகா. இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இது வந்து இந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இப்போ நம்ம வந்து குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ கேஸில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ இதில் தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 லவங்கம், 1 டீஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்துடலாம். இந்த சீரகம் பொரியட்டும். இப்போ இதில் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையே சேர்த்துடலாம். சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதிலே கொஞ்சம் போல் கருவேப்பிலையே சேர்த்துடுறேன். இந்த வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கட்டும். இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் சேர்க்குறேன். நம்ம ஏற்கனவே அரைச்சிருக்கோம் 3 பச்சை மிளகாய் சேர்த்து. ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் இதோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கிடலாம். இப்போ இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெங்காயம் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதில் காய்கறி எல்லாம் சேர்த்துடுறேன். குருமாவுக்கு நான் வந்து ஒரு 10 பீன்ஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதோட ஒரு உருளைக்கிழங்கு பொடியாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்து இப்படி 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இப்போ இந்த டிஷ்க்கு தேவையான உப்பையும் நான் இதில் சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு கப்லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். நான் ஒரு 1.5 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ ஒரு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் இந்த காயெல்லாம் வேகிற வரைக்கும் நம்ம வேக வைக்கலாம். இப்போ ஒரு 5லேருந்து 8 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த காய்கறி எல்லாம் நல்லா வெந்திருக்கும். எல்லாமே நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த தேங்காய் பேஸ்ட்டு அதை சேர்த்துடலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதையும் ஆட் பண்ணிடுறதில்ல. இப்போ இந்த தேங்காய் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பேஸ்ட் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இப்போ இந்த தேங்காயெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிச்சிச்சு. நம்ம திறந்து பார்த்துடலாம். இந்த கிரேவியும் நல்லா திக்காகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கடைசியாக வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் தயிர் சேர்க்குறேன். தயிர் வந்து புளிப்பு இல்லாமல் பார்த்துக்கோங்க. இந்த தயிர் வந்து ஒரு 50 ml அளவுக்கு இருக்கும். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். தயிர் சேர்த்து நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 1 நிமிஷம் நல்லா இதை கொதி வந்தவொடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தயிர் சேர்த்து 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா தயிர் திரிஞ்சு போயிடும்.
அதனால ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதில் கடைசியாக வந்து கொஞ்சம் போல் கொத்தமல்லி சேர்க்குறேன். இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா நீங்கள் இதை சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட கர்ட் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த கர்ட் குருமாவை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இது வந்து சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான் இது கூடலாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். செய்யறதும் ரொம்ப ஈஸி. இது வந்து நம்மக்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து உடனே ஒரு 15-20 மினிட்ஸ்க்குள்ளே இதை செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட வெஜிடபிள் கர்ட் குருமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறது உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை பாய் ஃப்ரம் ராஜி.